11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.4 18ஆம் கணக்கு பார்க்கிறோம். காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் 2 காஸ் ஏ காஸ் பி பெருக்கல் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி என காண்பின்னு கேட்கப்பட்டிருக்கு. இந்த சமன்பாட்டில் வலதுபுற மதிப்பை எடுத்துக்கிட்டு இடதுபுற மதிப்பை நம்ம கொண்டு வரலாம். வலதுபுறமானது சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் பின்னு இருக்குது. சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் பியை சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். பயன்படுத்தக்கூடிய முற்றொருமையானது சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு விரிவாக்கம் செய்யலாம். இதை பயன்படுத்தி விரித்து எழுதிட்டோம் அப்படின்னா மதிப்பானது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்னு கிடைக்கும். பவரில் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இயற்கணித முற்றொருமை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை பயன்படுத்துகிறோம். ஏ ஸ்கொயர் எனும் பொழுது சைன் ஏ காஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு காஸ் ஏ சைன் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 சைன் ஏ காஸ் பி பெருக்கல் காஸ் ஏ சைன் பின்னு கிடைக்குது. ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம்னா மதிப்பானது சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. அடுத்த உறுப்பு ப்ளஸ் 2 சைன் ஏ காஸ் பி பெருக்கல் காஸ் ஏ சைன் பி. இந்த முதல் மற்றும் இரண்டாவது மதிப்புகளில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரே மாதிரி வர மாதிரி மாற்றிக்கலாம். சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பின்னா முழுவதும் ஒன்றா காசுக்கே மாற்றலாம் அல்லது சைனுக்கே மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏவை காசுக்கு மாற்றிட்டோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். பெருக்கல் அது இல்லாமல் வெளியில் காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்கட்டும். சைன் ஸ்கொயர் ஏவை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பியை மாற்றுறப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு இருக்கும். மற்ற உறுப்பு 2 சைன் ஏ காஸ் பி பெருக்கல் காஸ் ஏ சைன் பி பெருக்கல் காஸ் ஏ சைன் பி. இனி பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம்னா 1 பெருக்கல் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. அடுத்த ஒன்றில் ஒன்றால் பெருக்கும் பொழுது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. அடுத்த ஒன்று ப்ளஸ் 2 சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி. இப்போ இந்த உறுப்புகளில் நமக்கு காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி அப்படிங்கிறது ஒரே உறுப்புகள் 2 முறை இருக்குது. அதை ரெண்டையும் கூட்டிக்கிறோம். இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ வரிசையாக கோணங்கள் எழுதுகிறப்ப காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. அது இல்லாமல் ப்ளஸ் 2 சைன் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ சைன் பி. முதல் 3 மதிப்புகளையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சூத்திரத்தை பயன்படுத்தலாம். முதல் 3 மதிப்புகளில் முதல் 2 உறுப்புகள் நம்ம நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையில் இருக்குது. அப்போ அந்த காஸ் ஸ்கொயர் ஏவையும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பியையும் அப்படியே எழுதிடலாம். அடுத்த 2 உறுப்புகளில் இருந்தும் பார்த்துட்டோம்னா ஒரு காஸ் ஏ காஸ் பி அப்படிங்கிறது பொதுவாக இருக்குது. ரெண்டும் பொதுவாக இருக்கிறதுனால முதல் உறுப்பு மைனஸ் குறியில் இருக்கிறனால -2 காஸ் ஏ மற்றும் காஸ் பியை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் உறுப்பில் நமக்கு மீதம் என்ன இருக்குது அப்படின்னா 1. அதாவது முதல் உறுப்பில் மீதம் என்ன இருக்குன்னா 2 காஸ் ஏ காஸ் பியை வெளியில் எடுத்துட்டோம்னா இன்னும் 1 காஸ் ஏ காஸ் பி அப்படிங்கிறது இருக்குது. இடையில மைனஸை வெளியில் எடுத்துருக்கிறோம். அப்போ ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ்ன்னு கொடுக்கலாம். 2 காஸ் ஏ காஸ் பி எடுத்துட்டோம்னா மீதம் இருக்கக்கூடியது சைன் ஏ சைன் பி. இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி அப்படியே இருக்கட்டும் -2 காஸ் ஏ காஸ் பியும் இருக்கட்டும். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி எனும் பொழுது காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். இப்போ அதை தான் இங்கே கொடுக்குறோம். காஸ் ஏ காஸ் பி பெருக்கல் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. அப்போ இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய நிபந்தனை. தேர்ஃபோர் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி -2 காஸ் ஏ -2 காஸ் ஏ பெருக்கல் காஸ் பி பெருக்கல் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு எதற்கு சமம்னு காட்டணும்? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி என நிரூபிக்கப்பட்டது.
தேங்க்யூ.